வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் பார்ப்போம். ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் 9 தடவை சொல்லி வருகின்றார், அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே சொல்லப்படுகிறது. அதற்கு முன்பு கடக ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் யார்? இவர்கள் தாய் அன்பு மிகுதியாக பெற்றவர்கள், நிர்வாக திறமையிலே கொடி கட்டி பறப்பவர்கள், ஞாபக சக்தி என்பது அதிகமாய் பெற்றவர், நினைவாற்றலை பெற்று நிர்வாக திறமையிலே கெட்டிக்காரர்களாக இருக்கும் கடக ராசிக்காரர்களுக்கு அதிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் என்ன? புனர்பூசம் 4, பூசம் 1, 2, 3, 4 பாதங்கள், ஆயில்யம் 1, 2, 3, 4 பாதங்கள். கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாத பலாபலன்களை பார்ப்பதற்கு முன்பு இந்த மாதத்திலே நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள் என்னென்ன? 1 தனி வக்கரம், 2 புதன் வக்கரம், 3 சூரியன் பெயர்ச்சி, 4 புதனின் பெயர்ச்சி, 5 சுக்கிரனின் பெயர்ச்சி, 6 செவ்வாயுடைய பெயர்ச்சி நிகழக்கூடியதாக இருப்பதால் அதையும் நம் கணக்கிட்டு பொது பலனோடு இணைத்து பலாபலன்களை வழங்க இருக்கின்றோம். அன்பர்கள் கூர்ந்து கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம். கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் புதன் இருக்கிறார். ராசிக்கு மாத மத்தியிலே சூரியன் வருகிறார். எதிர்ப்புகள் அகலும், தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகும், உங்களின் பொருளாதார வலிமை கூடும். அதே வேளையிலே பொருட்களின் மீது கவனம் தேவை. இழப்பு ஏற்படலாம். வாழ்க்கையிலே பொன்னான வாய்ப்புகள் தேடி நாடி ஓடி வரும். வாழ்க்கை வளம் முன்னேறும். அதே வேளையிலே தெய்வ அனுகூலத்துடன் காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். உடன் வேலை செய்பவர்கள் ஆதரவால் அதனை சமாளிப்பீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் தங்கு தடையின்றி நடக்கும். தேவைகள் பூர்த்தியாகும். கணவன் மனைவிக்கு இடையே அன்பு நீடிக்கும். வீட்டில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் தலை தூக்கலாம். ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போவதால் நிலைமையை சமாளிக்கலாம். உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். சிலருக்கு இடமாற்றம் சம்பந்தப்பட்ட ஆலோசனைகள் நடக்கும். உடன் பணிபுரிபவரால் அனுகூலம் உண்டு. உங்கள் பொறுப்புகளை வேறு நபரிடம் ஒப்படைக்க வேண்டாம். வியாபாரத்தில் சீரான வளர்ச்சி இருக்கும், அலைச்சல் இருக்கும். கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக கலைத்துறையினருக்கு இந்த ஜூலை மாத பலாபலன்கள் தீவிர முயற்சியில் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். உங்கள் திறமைக்கு ஏற்ற புகழ் பாராட்டு கிடைக்காமல் போகலாம். அரசியல்வாதிகள், சமூக சேவர்கள் பிரதிபலனை எதிர்பார்க்காமல் உழைக்க வேண்டியது இருக்கும். மாணவர்கள் அதிக சிரத்தை எடுத்து படிப்பது நல்லது. புனர்பூசம் 4ஆம் பாதம் உடையவர்கள் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாத பலாபலன். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கவனமாய் பேசுவது நல்லது. உறவினர்கள், குடும்ப நண்பர்களும் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்வதையும் அடுத்தவரை பற்றி பேசுவதும் தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து செல்வது நல்லது. வாகன சுகம் ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாத பலாபலன்களை எதிர்பார்த்த தகவல்கள் தாமதமாய் வரும். கூட இருப்பவர் எந்த விஷயத்தையும் சொல்லும் பொழுது கவனம் தேவை. பொருளாதாரம் உயரும். எதிர்ப்புகள் விலகும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். பல வகையான யோகங்கள் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாத பலாபலன்கள். உடல் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் உண்டாகும். மனக்குழப்பம் நீங்கும். ஆனால் பிறருடன் பழகும் போது நிதானம் தேவை. தொழில் வியாபார முன்னேற்றம் காணப்படும். தொழில் தொடர்பான காரியங்கள் வெற்றி பெறும். பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலிப்பது வேகம் பிடிக்கும். வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகள் சாதகமான நிலை உண்டாகும். கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன? திங்கட்கிழமை அருகில் இருக்கும் ஏதேனும் ஒரு அம்மன் கோயிலுக்கு சென்று 11 முறை வலம் வருவது நல்லது. நன்மையை தரும். சந்திராஷ்டம தினங்கள் ஜூலை 14, 15 ஆகும். அதிர்ஷ்ட தினங்கள் ஜூலை 2, 3, 29, 30, 31 ஆகிய தேதிகளாகும். அதிர்ஷ்ட திக்கு வடக்கு. அதிர்ஷ்ட வண்ணம் சிகப்பு, மஞ்சள், பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 9 ஆகும்.
சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே 8 மணி அளவிலும் மாலையிலே 6 மணி அளவிலும் ஜூலை மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கு விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது. அன்பர்கள் உற்று கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம். கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன், ராசி பலன் இந்த பகுதியில் தான் வெளிவருகிறது. அன்பர்கள் அதை கேட்டு அந்த பலாபலன்களை நீங்கள் பெறலாம். நீங்கள் பெற்ற அந்த உண்மையை மற்றும் அந்த நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.